மோடி வருகை என்பது தமிழ்நாட்டிற்கான பெருமைன்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து நீங்கள் வந்து பிரதமரோடு என்ன சொல்ல வராருன்னு ஒரு உரிய மரியாதை கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் ஒரு பிஜேபிக்காரன் கூட செய்யாத சொல்லாத ஒரு வார்த்தையை திமுக நபர்கள் சொல்லுவது என்பது, அப்போ உள்ளபடி இங்கே யாருக்கு அதிகமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு? இப்போ அதிமுக பிஜேபி கூட இருக்கா? திமுக பிஜேபி கூட இருக்கா? அப்போ கடைசியில் விஜய் சொல்வது போல ஒருவேளை 2 பேருமே பிஜேபி கூட தான் இருக்கீங்களோ, அதனால வந்து எல்லாமே இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களோ? எதற்காக அதிகார மையத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இங்கே இருக்க அதிகார மையத்துக்கு ஏற்படுகிறது? நீங்கள் யாரோ ஒரு கட்சி கிடையாது, வெற்றிப்பேட்டு கட்சி கிடையாது, திமுக ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கேலோ இந்தியான்னு வைக்கிறீங்க. விளையாடு இந்தியான்னு கீழே சின்னதாக கூட தமிழில் உங்களால் போட முடியலன்னு ஒரு பெரிய விமர்சனம் அன்றைக்கே எழுந்தது. அன்றைக்கே அந்த கேள்வி எழுப்பியிருந்தோம். அப்போ தொடர்ச்சியாக மோடி கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோடி வரும்பொழுது வந்து இப்படி வந்து ஒரு புகழாரம் பாடிக்கொண்டு அவருக்கு வந்து பல்லாக்கு தூக்குவதை போல சில வார்த்தைகள் அலங்கார சொற்களை பயன்படுத்துவது ரொம்ப மோசமான மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்திடும். அப்போ உள்ளபடி இவங்க எல்லாருமே வந்து பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இத்தனை ஆண்டு காலமாக பெரியாரை பற்றி உள்வாங்கிய நீங்கள், பகுத்தறிவு சித்தாந்தத்தை பேசக்கூடிய நீங்கள், திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய நீங்கள், மோடி அவர்களை பார்த்து அஞ்சு நடுங்கி சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸாக போகிறீங்கன்னா, அப்போ பிஜேபி உள்ளே வந்துட்டால் உங்கள் 2 பேரையுமே அழிக்கக்கூடிய வேலை செய்வாங்கன்னும் பொழுது, அப்போ சமரசம் இல்லாமல் உங்கள் 2 பேரும் எதிர்க்கக்கூடிய நபருக்கு ஓட்டு போட்டால் என்னென்னு மக்கள் சிந்திச்சாங்கன்னா, அந்த ஓட்டு யாருக்கு போகும்? ஆப்வியஸ்லி அடுத்த ஆப்ஷனாக இருக்கு 3வது ஒரு நபராக சூஸ் பண்ணப்படுகிறது வந்து விஜய் தான் சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கும்பொழுது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிக்கு இப்படி தான் வந்துடுது. அப்புறம் தான் நாம் தமிழர். ஏன்னா அண்ணன் எப்போதுமே தனியாக வந்து நிற்பார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தனியாக நின்று போட்டுன்னு விட்டுருவாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் திமுக தவிர்த்துருக்கலாம்.